வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓலா எலக்ட்ரிக் பத்தி. ஒரு பக்கம் பார்த்தா இந்தியாவோட ஈவி மார்க்கெட்ல இவங்க தான் கிங். ஆனா இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பம். இதுல முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு. வாங்க ஒரு முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல இத ஆழமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஓலா எலக்ட்ரிக் உண்மையிலே இது ஒரு சுவாரஸ்யமான புதிர். மார்க்கெட்ல டாப்ல இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பயங்கரமான நிதி நெருக்கடியிலையும் நிர்வாக சிக்கல்கள்லையும் மாட்டிட்டு இருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த மர்மம் முடிச்சதா நாம அழிக்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நாம இன்னைக்கு பேச போறது நீங்க ரோட்ல பாக்குற ஓலா ஸ்கூட்டர்ஸை தயாரிக்கிற ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி பத்தி. நீங்க ஆப்ல புக் பண்ணி போறீங்களே அந்த ஓலா கேப்ஸ், அது வேற. அது ஒரு தனி நிறுவனம். ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ரொம்ப முக்கியம். சரி, ஓலா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அவங்களோட ஜிகா ஃபேக்டரி. இது சும்மா ஒரு ஃபேக்டரி இல்லைங்க. ஓலாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஒரு பெரிய பந்தயம்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்டோட அளவை பாருங்க, 100 ஜிகாவாட் அவர். அப்பப்பா, இது எவ்வளோ பெருசுன்னா, இந்த திட்டம் முழுசா செயல்பாட்டுக்கு வந்தா ஓலாவோட இந்த பேட்டரி தொழிற்சாலை உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பேட்டரி ஆலைகள்ல ஒன்னா மாறிடும். இதுதான் அவங்களோட பிரம்மாண்டமான கனவு. அப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய முதலீடு? அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. அது ஒரு 3 படி உத்தி. ஒன்னு, வெளிநாட்டிலேருந்து பேட்டரி சேல்ஸ் வாங்குறத நிறுத்தி இங்கேயே தயாரிச்சு செலவை குறைக்கிறது. 2, வண்டியோட விலையில கிட்டத்தட்ட 40% பேட்டரி தான். அதோட விலையை குறைச்சா வண்டி விலையும் குறையும். 3, வெளிநாட்டு சப்ளையை நம்பி இருக்கிற ரிஸ்கை குறைக்கிறது. இதுதான் அவங்களோட லாங் டேர்ம் பிளான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ஜிகா ஃபேக்டரி ஓலாவோட வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட தற்போதைய பண கஷ்டத்துக்கும் இது ஒரு முக்கிய காரணம். இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பெரிய செலவு. சரி, இப்போதைக்கு கனவுகளையும் திட்டங்களையும் கொஞ்சம் ஓரமா வைப்போம். நிஜத்துக்கு வருவோம். கம்பெனியோட கணக்கு வழக்கு என்ன சொல்லுது, நம்பர்ஸ் என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க, -55%. கடந்த வருஷத்தோட ஒப்பிடும்போது சமீபத்திய காலாண்டுல ஓலாவோட வருமானம் 55% குறைஞ்சிருக்கு. வளரும்னு எதிர்பார்க்கிற ஒரு கம்பெனியோட வருமானம் இப்படி சரிஞ்சா அது நிச்சயம் ஒரு பெரிய அபாயம் மணிதான். அதே காலாண்டுல அவங்க சம்பாதிச்சது வெறும் 470 கோடி ரூபாய். ஆனா நஷ்டம் மட்டும் 487 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, ₹1 சம்பாதிக்க ₹1 மேல செலவு பண்ணிருக்காங்க. இதுதான் கணக்கு. இந்த கணக்கு வச்சு பார்த்தா ஓலா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை எழுந்துட்டு வராங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு பணத்தை அவங்க எரிச்சிட்டு இருக்காங்க. இது கம்பெனியோட கஜானாவுல எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும்னு நீங்களே பாருங்க. ஏன் இப்படி ஒரு பண இழப்பு? இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்லைங்க. பல பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்திருக்கு. ஒரு பக்கம் விற்பனை குறையுது, ஆனா செலவு குறையல. இன்னொரு பக்கம் தள்ளுபடி கொடுத்து தான் வண்டியை வித்தாக வேண்டியிருக்கு. அதோட ஜிகா ஃபேக்டரி மாதிரி பெரிய செலவுகள், அரசாங்க மானியம் குறைஞ்சதுன்னு பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த நிலையை உருவாக்கியிருக்கு. நம்பர்ஸ் ஒரு கதையை சொல்லுது, ஆனா முழு கதையும் அதுல இல்ல. பேலன்ஸ் ஷீட்ல தெரியாத ஆனா ஒரு முதலீட்டாளருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கம்பெனியோட தலைமை மற்றும் நிர்வாகம். வாங்க அத பத்தி பாப்போம். ஒரு அனலிஸ்ட் ஓலாவை பத்தி இப்படி சொல்றாரு. அவங்களோட பாலிசி முதல்ல வேலைய முடு, அப்புறம் பேப்பர் ஒர்க்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வரி ஓலாவை சுத்தி இருக்கிற பல சட்ட சிக்கல்களுக்கு என்ன காரணம்னு தெளிவா காட்டுது. இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்க. அரசாங்க மானியத்துல முறைகேடுன்னு ஒரு பிரச்சனை, அப்புறம் ஆர்டிஓ ரெய்டுகள், தலைமை மேலேயே குற்றச்சாட்டுகள், இப்படி தொடர்ந்து நிர்வாக ரீதியா பல சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. சரி, இந்த எல்லா தகவலையும் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? நீங்க யாருங்கிறத பொறுத்து இதுக்கான பதில் மாறும். வாங்க பார்க்கலாம். பங்குச்சந்தை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? சிட்டி, எம்கே குளோபல், கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரே குரல்ல சொல்றாங்க, விற்பது நல்லது அல்லது இப்போதைக்கு வேண்டாம்னு. அவங்க கணிச்சிருக்கிற விலை இலக்க பார்த்தா ஷேர் விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஒரு நீண்டகால முதலீட்டாளரா இருந்தா, அதாவது பணத்தை போட்டுட்டு வருஷ கணக்குல காத்திருக்க தயாரா இருந்தா, கம்பெனியோட நிதி நிலைமை சரியா வர வரைக்கும் பொறுத்து இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்ல, நான் ஒரு குறுகிய கால ட்ரேடர்னா அதிக ஏற்ற இறக்கத்துக்கு தயாரா இருக்கணும். ரொம்ப கவனமா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இறுதி முடிவுக்கு வருவோம். ஓலா எலக்ட்ரிக்கோட மொத்த கதையும் ஒரே ஒரு கேள்வியில அடக்கிடலாம். கடைசியா ஒரே கேள்விதான், ஓலாவோட மிகப்பெரிய நம்பிக்கையான இந்த ஜிகா ஃபேக்டரி அவங்கள கரை சேர்க்க போற ஒரு கப்பலா, இல்ல அவங்கள மூழ்கடிக்க போற ஒரு பெரிய பாறாங்கல்லா? இதுக்கு பதில் தெரிஞ்சா ஓலாவோட எதிர்காலமும் தெரிஞ்சிடும்.
கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இங்க நாம பகிர்ந்துகிட்டது எல்லாமே தகவல் நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீடு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா முழுமையா ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நிதி ஆலோசகரோட ஆலோசனையை கேட்கறது ரொம்ப அவசியம்.